தூத்துக்குடி மாவட்டம் பொட்டல் கிராமத்தின் தற்போதைய நிலை மற்றும் அங்கிருக்கும் கிராம மக்களின் ஆதங்கம் குறித்து அவர்களே எடுத்தனுப்பிய வீடியோ காட்சிகளை பார்க்கலாம். சவுதிகளை எப்படி அது வரும்? இல்லை வண்டி சவுதிகளை வந்தால் பூரா வீடுக்குள்ளே போய் ஏறிக்கிடுமே. வண்டி அங்கே விட்டுவாங்க, சகதி வராது. வந்த வண்டியை உருட்டி முடியாது, ஒன்று முடியாது, அப்படியே வீடுகளை ஏறிக்கிடும். பொட்டலுக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க. பொட்டல் பாதை துண்டிக்கப்பட்டிருக்கு. பிள்ளைங்க எல்லாரும் உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. உள்ள அவங்களுடைய கலை நிலவரத்தை பார்க்க போயிருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்க, என்ன யாதுன்னு பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் நமக்கு தகவல் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது தேவையா, இல்லை தங்க உங்கள் வசதி இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. ஏன்னா ஆனால் அவங்க பாதை துண்டிச்சிருக்கு, உள் பக்கம் நல்லா இருக்குது, மேலும் என்ன யாதுன்ட்டு அவங்க பார்த்துட்டு நமக்கு தகவல் சொல்லுவாங்க. விவசாயம் நாங்கள் வச்சிருந்த விவசாயம் ஆடு மாடு எல்லாம் போயிட்டு வீடும் வெள்ளத்தில் இடிஞ்சிட்டு நாங்கள் நடுத்தரில் தான் தச்சரிச்சிட்டு இருக்கோம். வீடு இல்லாமல் தச்சிட்டு இருக்கோம். கொடுத்த பொருட்கள் பற்றாக்குறையா இருக்குது. எங்களுக்கு தேவை அண்ணன் பிள்ளைகளுக்கு பால் வாங்க கூட நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். இப்போ வேலை வெட்டிக்கு போவதுக்கு எங்களுக்கு எங்க முடியாது. ஒரு வருஷம் இந்த விவசாயம் நாங்கள்ங்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிரும். எங்களுக்கு அத்தியாவசிய தேவைகளும் நிறைய இருக்குது. பிள்ளைகளுக்கு ஒரு பால் வாங்கவோ மாத்திரை வாங்கவோ பிள்ளைகளுக்கு வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கலையிடும். வேலை வெட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிள்ளைங்களுக்கு பால் பாக்கெட் வாங்கணும்னாலும் கூட பைசா வேணுமே. முதல்ல அத்தியாவசிய பொருட்கள் தேவைக்கு கூட எங்களுக்கு வாங்குறதுக்கு பைசா கிடையாது. அண்ணாண்டு வேலை பார்த்து நாங்களாம் அண்ணாண்டு சாப்பிட்ற ஆட்கள்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லா மக்களுமே தெருவில் எல்லாருமே மாடி வீட்டில் இருக்கிறவங்கள தான் நாங்கள் நாடிக்கிட்டு இருக்கோம், தஞ்சம் புகுந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறதுனால எங்களுக்கு இன்னும் வசதிகள் வேணும். நிறைய பேர் பார்க்கணும், எங்களுடைய குறைகளை தீர்க்கணும், எங்களை கொஞ்சம் கவனிச்சு எங்களை பாதுகாப்பான முறையில நாங்க கை குழந்தையெல்லாம் வச்சு ரொம்ப செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.